திருத்தணி அருகே தாழவேடு ஊராட்சியில் அரசு சார்பில் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கூலி பணத்தை எடுத்துச் சென்ற நபரிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில் உள்ள தாழவேடு ஊராட்சியில் 2024 மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாழவேடு ஊராட்சியில் ஆந்திரா மற்றும் தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்களை தணிக்கை செய்து கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஈரோடு மாவட்டத்தைச் சார்ந்த கோவிந்தசாமி என்பவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த பறக்கும் படை அதிகாரிகள் அவரது பையில் இருந்த 1,72,000 பணத்தை உரிய ஆவணம் கேட்டுள்ளனர். இதற்கு உரிய ஆவணம் இல்லாததால் இந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை திருத்தணி வருவாய் கோட்டாட்சியரிடம் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி கூறுகையில், தாழவேடு ஊராட்சியில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருகிறது. இதில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கூலி வழங்குவதற்காக இந்த பணத்தை எடுத்துச் செல்லும் பொழுது பறக்கும் படை அதிகாரிகள் இவர்களிடத்தில் கூறினாலும் இந்த பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். அதிகாரிகள் மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொள்வதாக அந்த பணத்தை பறிகொடுத்த கோவிந்தசாமி நபர் கூறினார். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.